நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் மற்றும் அதில் இருந்து பலன் பெறக்கூடிய விரத முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 16/11/2024 காலை 7:32 மணியளவில் கார்த்திகை மாதம் பிறக்கிறது. 16 நவம்பர் சனிக்கிழமை சபரிமலையில் நடை திறப்பு. விஷ்ணுபதி புண்ணிய காலம், கார்த்திகை விரதம், விருச்சிகம் சங்கராந்தி, சபரிமலையில் மண்டலை பூஜைக்கான நடை திறப்பு. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விரதம். நவம்பர் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பைரவ அஷ்டமி. நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை வைதாரதனி விரதம், அதாவது ஏகாதசி விரதத்தின் ஒரு மகிமையான நாள். நவம்பர் 28 வியாழக்கிழமை பிரதோஷம். நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை மாத சிவராத்திரி. டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. டிசம்பர் 2 திங்கட்கிழமை சந்திர தரிசனம் சோமவார விரதம். டிசம்பர் 5 வியாழக்கிழமை சதுர்த்தி விரதம். டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை சுப்பிரமணிய சஷ்டி திருவோண விரதம். டிசம்பர் 7 சனிக்கிழமை சஷ்டி விரதம். டிசம்பர் 11 புதன்கிழமை ஏகாதசி விரதம். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை கார்த்திகை விரதம், திருக்கார்த்திகை தீபம், அதாவது பரணி தீபம் பிரதோஷம். டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி விரதம், தனுசு சங்கராந்தி. கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. அந்த நாளில் முருகன் சந்நிதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பாக்கியங்களையும் பெறலாம். கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யக்ஞ புருஷன் என்றும், பெண் குழந்தைகளுக்கு லட்சுமி என்றும் பெயர் வைக்கலாம். கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணுபாதத்தை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் மெய்ப்பொருள் நாயனார், ஆனாய நாயனார், மூர்க்க நாயனார், சிறப்புலி நாயனார், கனகம்புள்ள நாயனார் ஆகிய நாயன்மார்களின் குரு பூஜை நடைபெறுகிறது. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் 2வது வரும் நாளில் கொண்டாடுவது மரபு. கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் நிலைக்கும் என்று புராணங்கள் விளக்குகின்றன. கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷப ராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள், ஏரிகள், குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது. அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும். கார்த்திகை மாதம் அனங்க திரையோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும். கார்த்திகை மாத பௌர்ணமி திதி அன்று ஒட்டிச்செடி என்ற சென்னாயுருவி செடியினை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து சிறு படையல் வைத்து அதன் ஆணிவேர் அறாமல் எடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்தால் மிகப்பெரிய தனலாபத்தை பெற்று எதிர்பாரா பணவரவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும். ரா என்றால் நெருப்பு, மா என்றால் தாய், அதாவது ஒளி பொருந்திய ஏகாதசி என்று பொருள். இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்கினார் தாயின் அன்பு போல பெருமாளின் அருள் கடாட்சம் பெருகி வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி அதிகரிக்கும். கார்த்திகை மாதம் லட்சுமி பிரபோதன தினத்தன்று மாலை லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம்.
கார்த்திகை, திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும். கார்த்திகையில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். கார்த்திகையில் கிரிவலம் வரும்போது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நனைந்தால் தேவர்களின் ஆசி முழுமையாக கிட்டும் என்பது ஐதீகம். கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும். கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது, தீபதானம் செய்வது, வெங்கல பாத்திரம், தானியம், பலதானம் செய்தால் செல்வம் சேரும். கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்கும். எனவே இம்மாதத்தின் முதல் நாள் அன்று தர்மசாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வது மிகச்சிறந்தது. கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனி சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் காசி, பத்ரி, சபரிகிரி ஆகிய திருத்தங்களின் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் ஒருங்கே கூடுவதாக ஐதீகம். சென்னை திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் புற்று வடிவான லிங்க திருமேனியில் புனுகு தைலம் சாத்தி கவசம் போட்டிருப்பர். கார்த்திகை பௌர்ணமி துவங்கி 3 நாட்கள் மட்டுமே இங்கு கவசம் இல்லாத ஈசனை தரிசிக்கலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் கார்த்திகை தீபத்தன்று 27 நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாராதனை நடைபெறும். இதை மடக்கு தீபாராதனை என்பர். இந்த தலத்தில் அனைத்து நாளிலும் பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்குவது விசேஷமாகும். திருவண்ணாமலை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறார்கள். இந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபமேற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். நவக்கிரக மூர்த்திகள் விரதம் அனுசித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீக்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். பாலக்காடு அருகே உள்ள ஊர் கல்பாதி. இங்குள்ள ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷம். பூரி ஜெகநாத சுவாமி கோயில் தேரோட்டத்து வைபத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவில் தேரோட்டம் நடைபெறுகிறது. நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.